Hello everyone, I'm Raj. Welcome to our channel. NEET 2024க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரவங்களுக்கான 1 இயர்க்கான ஸ்டடி பிளானரை நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம். அண்ட் அதே மாதிரி பயாலஜிக்கு நம்ம ஆன்லைன் கிளாஸும் வந்து எடுத்துட்டு வரோம். சரிங்களா? அண்ட் நீங்க இது வரைக்கும் அப்லோட் பண்ண அந்த 4 வீக்கான சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வீக் 5க்கான ஸ்டடி சேலஞ்ச். இந்த வீக் 5ல நீங்க என்னென்னலாம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து தெளிவா வந்து சொல்றேன். நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த வீக் நீங்க என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்கான ஷெட்யூல் உங்களுக்கு நான் வந்து ப்ரொவைட் பண்றேன். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் இது வந்து வீக் 5க்கான சேலஞ்ச். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 3 சாப்டர்ஸை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். பிசிக்ஸ்ல வந்து மேக்னெட்டிசம் அண்ட் மேட்டர் அப்படின்ற இந்த சாப்டரை நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கெமிஸ்ட்ரியில வந்து சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்ற சாப்டரை நீங்க வந்து கவர் பண்ணணும். பயாலஜில வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் அப்படின்ற சாப்டரை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். அப்ப இந்த 1 வீக்ல வந்து நீங்க 3 சாப்டர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி வந்து பார்த்துக்கணும். அண்ட் உங்களுக்கே தெரியும் நம்ம ஆன்லைன்ல வந்து பயாலஜி கிளாஸ் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டீச் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ் மீடியமுக்கும் இருக்கு, இங்கிலீஷ் மீடியமுக்கும் வந்து இருக்கு. சரி, நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கான 1 வீக் ஷெட்யூல் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கான ஷெட்யூல். அண்ட் இந்த வாரம் நம்ம பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷனை பத்தி நம்ம பார்க்க போறோம். லாஸ்ட் மந்த்துக்கான சேலஞ்சை வந்து நம்ம கரெக்டா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? லாஸ்ட் மந்த்ல வந்து நம்ம ஒரு 4 சாப்டரை வந்து டார்கெட் பண்ணியிருந்தோம். அந்த 4 சாப்டர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் அப்படின்ற அந்த சாப்டரை நம்ம பார்க்க போறோம். இது வந்து ஜூலை 2ல இருந்து, அதாவது டே 1 இன்னைக்குல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் அப்படின்ற லெக்சர் 1 வந்து நீங்க வந்து வாட்ச் பண்றீங்க. இந்த லெக்சர் 1 அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் வந்து இருக்கும். இதுல ஒரு சில இன்ட்ரோடக்ஷன், ஒரு சில டேர்ம்ஸை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை நீங்க பார்த்துக்கோங்க. அதுக்கான டிபிபி வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். அதையும் நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வாட்ச் நவ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க அந்த லெக்சர்ஸை வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி டே 2க்கான லெக்சரும் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கான டிபிபி 2 வந்து கொடுத்துருக்கேன். இதை நீங்க வந்து டே 2ல வந்து கம்ப்ளீட் பண்ணணும். டே 3, 4, 5, 6 வரைக்கும் வந்து அதே மாதிரி தான் வந்து இருக்கும். ஒரு லெக்சர் வந்து கொடுத்துருப்பேன். அதுக்கான பிராக்டிஸ் ப்ராப்ளம் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? அதை ரெண்டுத்தையும் நீங்க வந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ இந்த ஒரு சாப்டரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் 6 லெக்சர் வந்து இருக்கு. ஒவ்வொரு லெக்சருக்கும் உண்டான கொஸ்டின்ஸை வந்து நான் ப்ரொவைட் பண்ணுவேன். இந்த ஒர்க் ஷீட்டை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த 1 வீக்ல வந்து நீங்க இந்த 6 சாப்டரை வந்து கவர் பண்ணிக்கணும். அடுத்து வந்து டே 7 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு வந்து சாப்டர் டெஸ்ட். இந்த சாப்டருக்கு உண்டான கம்ப்ளீட் டெஸ்ட் வந்து இருக்கும். எக்ஸாக்டா நீட்ல எப்படி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்களோ அதே மாதிரி பேட்டர்ன்ல தான் வந்து இருக்கும். இதை நீங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி வரும். சரிங்களா? அப்போ இந்த வாரத்துக்கு உண்டான ஷெட்யூல் இதுதான். டே 7ல வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 8ஆம் தேதி வந்து வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? ஆக்சுவலா இந்த ஷெட்யூல் வந்து நான் நேத்து வந்து போஸ்ட் பண்ணியிருக்கணும். பிகாஸ் இங்க வந்து கொஞ்சம் எங்க வீட்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனால என்னால சரியா வந்து வீடியோஸும் வந்து ரெடி பண்ண முடியல. அதனால தான் வந்து ஒரு 1 டே வந்து டிலே ஆயிடுச்சு. அதே மாதிரி என்ன அப்படின்னா நான் வந்து டே 3 வரைக்கும் தான் வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ மற்றது எல்லாமே வந்து அந்தந்த டேக்கு வந்து முன்னாடியே வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து முடிகிற வரைக்கும் லைட்டாக வந்து கொஞ்சம் கிளாஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. பட் அதை நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ரொம்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எழுதிட்டுலாம் போகாது. கரெக்டாக நான் உங்களுக்கு வந்து இந்த வீக்கான ஷெட்யூல்ஸ் எல்லாமே முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வீக்குக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை, எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ரெகுலராக வந்துடும். சப்போஸ் அப்படி இல்லைன்னா ஒரு 2 or 3 டேஸ் வந்து டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டடி சேலஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ தமிழ் மீடியமுக்கும் அதே தான். மரபு கடத்தல் கொள்கைகள் மற்றும் மாறுபாடுகள் அப்படின்ற அந்த பாடத்தை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே 1ல இருந்து டே 6 வரைக்கும் என்ன பண்றீங்க, ஒரு லெக்சர் வந்து இருக்கும். அதுக்கான பயிற்சி வினா இருக்கும். அதை ரெண்டுத்தையும் நீங்க வந்து பார்த்துக்கிறீங்க. அந்த லெக்சரை பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் அதுக்கான பயிற்சி வினாவை நீங்க வந்து முடிக்கிறீங்க. அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப் வந்து இருக்கு. உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய கோர்ஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு மட்டும் டிஸ்கஷன் குரூப் வந்து கொடுத்துருக்கேன். அதில் நீங்க வந்து டவுட் வந்து கேட்டுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் டே 7 வந்து உங்களுக்கும் பாடத்தேர்வு இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து நம்ம வீக் 5க்கு கம்ப்ளீட் பண்ண வேண்டிய சேலஞ்ச். இதை நம்ம வந்து கம்ப்ளீட்டா வந்து முடிச்சிடலாம். அண்ட் இதை யாராவது புதுசா வந்து பாக்குறீங்க, நம்மளுடைய ஆன்லைன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்க மெசேஜ் பண்ணுங்க. அதர்வைஸ் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கால் கூட வந்து பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.